you know that your body is made of trillions of cells, but not all cells in this world are the same? சில செல்ஸ் சிம்பிளா இருக்கும், ஒரு குட்டி குடிசை மாதிரி, ஜஸ்ட் லைக் அ ஸ்மால் ஹட். சில செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு நீட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் இன் கிளாஸ் 11 biology. Prokaryotic versus eukaryotic, the main points we will see. You all know the cell is the basic unit of life. All living organisms are made of cells. Based on the structure, cells are divided into two types, which are prokaryotes and the eukaryotes. Prokaryotes. Pro means before, and karyon means nucleus. So before nucleus, அதாவது ரொம்ப ancient nucleus மாதிரி, அது ஒரு false nucleus வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். It has a false nucleus. So imagine a house without separate rooms, how it will be. So everything is kept in one single hall லே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா திங்ஸையும். That is a prokaryotic cell. Simple ஒரு ஸ்மாலா இருக்க ஒரு செல் தான் ப்ரோகேரியாட்டிக் செல். அதுதான் இந்த ப்ரிமிட்டிவ் செல், ஒரு ஏன்ஷியன்ட் செல் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் தான் வந்துச்சு அப்படின்னு. அவ்வளோ அட்வான்ஸ்டா இல்லாத இருக்க ஒரு செல். அண்ட் இட் டசன்ட் ஹாவ் அ ட்ரூ நியூக்ளியஸ் ஆல்சோ. நியூக்ளியஸ், இட் டஸ் நாட் ஹாவ் அ ட்ரூ நியூக்ளியஸ். அண்ட் யூகேரியாட்டிக் செல்க்கு வந்தோம் அப்படின்னா யூ மீன்ஸ் ட்ரூ. ஸோ இந்த இடத்துல யூவோட மீனிங் ட்ரூ, அட்வான்ஸ்டு செல் அப்படின்னு சொல்லலாம். ட்ரூ நியூக்ளியஸ் வச்சுட்டு இருக்கு இந்த செல். ஸோ இட்ஸ் லைக் அ பிக் அப்பார்ட்மெண்ட் வித் செப்பரேட் ரூம்ஸ். அதாவது கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம் எல்லாத்தோட ஒரு வீடு இருந்துச்சு, அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ ஈச் ரூமுக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த யூகேரியாட்டிக் செல்லையும் அப்படிதான், இதுவும் அப்படிதான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்லை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸில் அது குட்டி சைஸில் தான் இருக்கும், ஸ்மால் சைஸ். அதாவது 0.1 5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் தான் அதோட சைஸ் இருக்கும் ப்ரோகேரியாட்ஸ். நோ ட்ரூ நியூக்ளியஸ் ஆல்சோ. அண்ட் டிஎன்ஏ வந்து ஃப்ளோட்டிங் இன் த நியூக்ளியாய்ட் ரீஜனில் ஜஸ்ட் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். நோ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இந்த இடத்துல இருக்காது. ரைபோசோம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் த 70s ரைபோசோம்ஸ். டிவிஷன் இஸ் மெயின்லி, இந்த செல் எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா பை பைனரி ஃபிஷன் மூலமா டிவைட் ஆகும். அண்ட் நோ செல் ஆர்கனல்ஸ், நோ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, கால்ஜை, இஆர் இதெல்லாம் இருக்காது. அண்ட் கவரிங்க்கு பெப்டிடோகிளைக்கன் பாக்டீரியாவில் இருக்கும், பட் அதுவும் வந்து மைக்கோபிளாஸ்மாலலாம் இட் இஸ் ஆப்சண்ட். Example of a prokaryotic cell na bacteria, cyanobacteria, you can say like that. So plasmids are common in this prokaryotic cell. Coming to the eukaryotic cell எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப large in size ஆ இருக்கும். So 5 ல இருந்து 100 micrometer வரைக்கும் you can have this eukaryotic cell. True nucleus is present and nuclear membrane இருக்கும். Multiple linear chromosomes இருக்கும். லீனியர் டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ ஹிஸ்டோன்ஸோட சேர்ந்து இருக்கும். பிளாஸ்மிட்ஸ் இந்த இடத்துல ரேராக தான் இருக்கும். அதாவது ப்ரோகேரியாட்ஸில் அது ரொம்ப காமன், ரவுண்டாக இருக்கும். அது நிறைய நம்ம ப்ரோகேரியாட்டிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் யூகேரியாட்ஸில் அது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாமே யூகேரியாட்டிக் செல்லில் இருக்கும். அதாவது மைட்டோகாண்ட்ரியா, இஆர், கால்ஜை, லைசோசோம்ஸ், குளோரோபிளாஸ்ட் பிளான்ஸில். ரைபோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா 80s ரைபோசோம்ஸ் இருக்கும் இந்த யூகேரியாட்டிக் செல்ல. அண்ட் ஹியர் த செல் டிவிஷன் அக்கர்ஸ் பை மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலமா இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைட்டோபிளாசம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சிம்பிள் அண்ட் நோ சைட்டோஸ்கெலிட்டன் இன் தீஸ் செல்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த மெயினாக இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரோகேரியாட்னா ப்ரிமிட்டிவ், யூகேரியாட்னா அட்வான்ஸ்ட். ப்ரோகேரியாட்ல இட் டசன்ட் ஹாவ் நியூக்ளியஸ். யூகேரியாட்ஸில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும்.
So size small, large, DNA circular, linear, organelles absent here and eukaryotes irukku. Ribosomes the major difference. Idhula 70s, idhula 80s. Division வந்து binary fission, idhula mitosis, meiosis. So that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். Happy learning to you all. Thank you.